ஐயா ஐயா பெண்கள் தான் இலவசமா பஸ்ல போகலாம்னு சொல்லிட்டீங்க. இப்ப ஆண்களும் பஸ்ல போகலாம்னு சொல்றீங்க. நாங்க பஸ்ல ஏறி சீட்டு போட்டு பயணம் செய்யலாம் ரெடியா தாங்கயா இருக்கோம். ஆனா ஒரு சின்ன கணக்குங்கய்யா, இந்த டிரைவரு கண்டக்டரு பஸ் இன்ஜின் வேலை பார்க்குறவங்க ஆயிலு இதுக்கெல்லாம் காசு வேணும் இல்லைங்கய்யா. அந்த காசு எதுல இருந்து ஈடு கட்டுவீங்க? இப்பயே பல துறை வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்கு. மருத்துவமனையில் செவிலியர் இறங்கியிருக்காங்க, ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க, சுகாதாரம் பண்றவங்க குப்பையில இறங்கி போராட்டம் பண்றாங்க. ஒன்னி போக்குவரத்து துறையில இருக்கிறவங்க அதுல வந்து வரிசையில் வந்துருவாங்க போராட்டத்துக்கு. இதனால ஈடு கொடுக்க இலவசமா கொடுக்கீங்க, இதை ஈடு கட்டுறதுக்கு ஏதோ ஒரு துறை அடிச்சு நொறுக்க போறீங்க. அவங்களும் போராட்டத்துக்கு வந்துருவாங்க, நாடே போராட்டத்துலையும் போகும். இதெல்லாம் கைவிட்டுருங்கய்யா, பெரிய சுடுகாட ஆகி போகுங்கய்யா. வேணாங்கய்யா, நீங்க 10 ரூபா போற இடத்துல 5 ரூபாயா போடுங்க, 6 ரூபாயா போற இடத்துல 3 ரூபாயா போடுங்க. இதனால அந்த துறையில இருக்கிறது எல்லாமே ஈடு கட்டிடலாம். நாடு நல்லா இருக்கும். நாங்க எதிர்காலத்தை கணிக்கிற தமிழர்கள்.